Hello guys, this is me Edison. Welcome to the Smart Sniper. இன்னைக்கு பேங்க் நிஃப்டியில் எங்கெங்கெல்லாம் என்ட்ரி வந்தது அப்படின்றது தான் பார்க்க போகிறோம். ஸோ பார்க்கலாம் வாங்க. மார்க்கெட் இன்னைக்கு நல்லா இல்லை, ஆனால் நல்லா இருந்துச்சு. அந்த மாதிரி தான் இருந்துச்சு. ஸோ அது என்னதான் நடந்தது அப்படின்றத பார்க்கலாம். எங்கெங்க என்ட்ரி ஜென்ரேட் ஆச்சுன்னு பார்க்கலாம். ஸோ மார்க்கெட் ஓப்பனிங்லேயே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஒரு பயாஸ், அதாவது பை பயாஸ் இருந்துச்சு. ஓகேவா? ஸோ ஒரு லிக்விடிட்டியை ஹண்ட் பண்ணிட்டாங்க. எங்க பார்த்தீங்கன்னா தெரியும், இந்த ரீஜன்ல ஓப்பனிங்ல லிக்விடிட்டி ஹண்ட். ஓகே. அடுத்தது இன்டர்னலா ஒரு இன்டியூஸ்மெண்ட் எடுத்து இந்த இடத்துல ஒரு என்ட்ரி கொடுத்தாங்க. இங்க பாத்தீங்கன்னா தெரியும், இங்க இருக்கும்போது நான் சொல்லியிருந்தேன் இங்க இருந்து மேல வாய்ப்பு இருக்குன்னு. ஸோ இங்க இருந்து போய் எல்லாமே இன்டர்னல் ஸ்ட்ரக்சர்ஸ் தான் மேக்சிமம். ஏன்னா இன்னைக்கு ஒரு ஜோனுக்குள்ள தான் ட்ரேட் ஆயிட்டு இருந்தான். ஃபர்ஸ்ட் காலையில கொடுத்த என்ட்ரி அப்படின்னு பாத்தீங்கன்னா, ஸோ இந்த ரீஜியன் லுக் அட் திஸ் அரௌண்ட் 11 என்ட்ரி கொடுத்துருந்தாங்க. இந்த இந்த ஃபுல் என்ட்ரியுமே நம்ம ரன் பண்ணிட்டு இருந்தோம். அதாவது லுக் அட் திஸ், இந்த லெவல் இந்த இம்பேலன்ஸை மிட்டிகேட் பண்ணும்போது இங்க நான் என்ட்ரி கொடுத்துருந்தேன். ஓகேங்களா? டார்கெட் வந்து இந்த ஹை எய்ம் பண்ணியிருந்தோம். ஓகேங்களா? டிபி ஒன்னா இந்த ஹை எய்ம் பண்ணியிருந்தோம். மார்க்கெட் அது ஏற்ற மாதிரி தான் போயிருந்தது. ஸோ அடுத்தது பார்த்தீங்கன்னா 15 மினிட்ஸ் டைம் ஃப்ரேம் வாங்க. Yeah. இங்க பார்த்தீங்கன்னா எக்ஸ்டர்னல் லிக்விடிட்டி பாயிண்ட் இந்த இடத்துல இருக்கு. எஸ். ஸோ இதை உடைச்சாதான் பிரேக் ஆஃப் ஸ்ட்ரக்சர். ஓகே. ஸோ மார்க்கெட் அந்த லிக்விடிட்டியை கலெக்ட் பண்ண அப்புறம் இங்க ஒரு இன்டியூஸ்மெண்ட்டை ஸ்வீப் பண்ணி போயிருந்தான். இதை உடைச்சு ஒரு சோச்சா கொடுத்திருந்தது மார்க்கெட். அதாவது பாத்தீங்கன்னா இது இன்டர்னல் ஸ்ட்ரக்சர் தான், அதாவது இதுக்குள்ள இருக்க இன்டர்னல் ஸ்ட்ரக்சர்ஸ். மார்க்கெட் எங்க லிக்விடிட்டி விட்டுட்டு போயிருக்கான்னு பாருங்க. இந்த இடத்துல ஒரு இம்பேலன்ஸோட லிக்விடிட்டி பாயிண்ட் இருக்கு. இதையும் மார்க் பண்ணுங்க. ஏன்னா மார்க்கெட் இந்த லிக்விடிட்டி பாயிண்ட்டை தான் டார்கெட் பண்ணி கீழே வந்தது. Here. இது வரைக்கும் வந்தாங்க. ஸோ இங்க பாத்தீங்கன்னா சோர்ச்சு திரும்பவும் பிரேக் ஆஃப் ஸ்ட்ரக்சர், இன்டர்னலா ஒரு பிரேக் ஆஃப் ஸ்ட்ரக்சர் வச்சு வச்சுதான் மார்க்கெட் வந்தது. இந்த இடத்துல எல்லா லிக்விடிட்டியுமே ஸ்வீப் அடிச்சுட்டு எங்க இருந்து ஒரு பையன்றீங்க. இந்த அதாவது பாத்தீங்கன்னா ஃபுல் எல்லா லிக்விடிட்டியுமே எடுத்துடுச்சு. இங்க இருந்து ஸ்ட்ரைட்டா பை. இதுதான் கடைசியான ஒரு டிப். இங்க இருந்து ஸ்ட்ரைட்டா பை, அதுக்கடுத்து எங்கேயுமே ஒரு இன்டியூஸ்மெண்ட் கூட எடுக்கல. அப்படியே ஒரு பெரிய இது. இந்த இது நம்ம விட்டுட்டு தான் சொல்லணும். ஏன்னா நம்ம இங்க டவுன் ட்ரெண்ட்ல திரும்பவும் கீழே வரும் அப்படின்றத எய்ம் பண்ணிட்டு இருந்தோம். ஏன்னா எனக்கு வந்து இது ஃபுல்லா கிளியர் ஆகல, அதாவது இந்த இம்பேலன்ஸ் இருந்து ஃபுல்லாவே கிளியர் ஆகல. ஸோ அதனால நான் இன்னும் கீழே வரும்னு எதிர்பார்த்துட்டு இருந்தேன். பட் இது ஒரு பெரிய ரைடா அமைஞ்சது. பட் இந்த பிளாக்கை நான் எதிர்பார்த்தேன். இந்த இடத்துல வந்து மார்க் பண்ணியிருந்தோம் பிரேக்கர் பிளாக். இங்கேருந்து ஒரு நல்ல ஒரு மூவ். அண்ட் நிஃப்டியில என்ன நடந்திருந்தா அப்படின்றதையும் பார்க்கலாம். நிஃப்டி வந்து காலையில இருந்தே ட்ரெண்ட் பை ட்ரெண்ட்ல தான் இருந்துச்சு. பாத்தீங்கன்னா தெரியும், இன்டியூஸ்மெண்ட்டை ஸ்வீப் அடிச்சது, டபுள் ஸ்வீப் அடிச்சுட்டு ஒரு ஸ்ட்ரக்சர் பிரேக்கு. அண்ட் அடுத்தது திரும்பவும் ஒரு இன்டியூஸ்மெண்ட் பாயிண்ட் இங்க ஸ்வீப். இந்த மூவ் எல்லாம் நம்ம சொல்லியிருந்தோம். இந்த ஸ்வீப்பை எடுத்துட்டு ஒரு ஸ்ட்ரக்சர் பிரேக்கு திரும்பவும். ஓகே. அடுத்தது இங்க ஒரு இன்டியூஸ்மெண்ட் லெவல். இந்த பாத்தீங்கன்னா எக்ஸ்ட்ரீம் பிளாக். இந்த இடத்துல ஒரு டிப் அடிச்சு மேல ஒரு மூமெண்ட். அண்ட் இங்க பாத்தீங்கன்னா சோர்ச் கொடுத்தது மார்க்கெட்ல, அதாவது இங்க இருந்த ஃபுல் லிக்விடிட்டி இந்த லோ வரைக்கும் இருந்த மேக்ஸ் எல்லாமே லிக்விடிட்டி ஹண்ட் தாங்க. எல்லாமே லிக்விடிட்டி ஹண்ட் தான். இந்த லிக்விடிட்டி ஹண்ட் பண்ணி டைரக்ட் மூவ். இந்த இந்த மூவ் நாங்க யாருமே கேப்சர் பண்ணல. ஏன்னா இது வந்து ஆனா லெவல்ஸ் நான் சொல்லியிருந்தேன். எந்த இந்த லெவலை பிரேக் பண்ணும்போது இங்க இருந்து
250 வரைக்கும் லெவல் சொல்லியிருந்தேன். அதை கரெக்டாக போய் அச்சீவ் ஆயிருந்தது. இந்த லெவல் பிரேக் பண்ணும்போதே சொல்லியாச்சு இந்த லெவல் போவோம் அப்படின்றது. ஸோ இதுதான் இன்னைக்கான மூவ். ஸோ நாளைக்கு என்ன எக்ஸ்பெக்டேஷன் இருக்கு அப்படின்றத பார்க்கலாம் நிஃப்டியில். ஓகேங்க. ஸோ இங்க பாத்தீங்கன்னா ஒரு இன்டியூஸ்மெண்ட், அதாவது இது ஒரு புல் பேக்கா நீங்க எடுத்துக்கலாம். 15 மினிட்ஸை பொறுத்த வரைக்கும் இந்த லோ வந்து ஒரு நல்ல டிமாண்டாவும் இருக்கும். அதுக்கு கீழே இந்த லோ ஒரு நல்ல டிமாண்டாவும் இருக்கும். இதுக்கு கீழே இருக்க லிக்விடிட்டியை கலெக்ட் பண்ண மார்க்கெட் வர்றதுக்கு நிறையவே வாய்ப்பு இருக்கு. ஏன்னா இது ஒரு நல்ல ஒரு புல் பேக்கா இருக்கும். இங்க பாத்தீங்கன்னா தெரியும், இங்க ஒரு பிரேக் ஆஃப் ஸ்ட்ரக்சர், ஆர்டர் பிளாக், இன்டியூஸ்மெண்ட் பாயிண்ட்ஸ். ஸோ மார்க்கெட் இதை இன்டியூஸ்மெண்ட்டாக இப்போ எடுத்துக்கும். கீழே இங்கேருந்து இப்போ இன்டர்னல் லிக்விடிட்டி இன்னைக்கு போட்டிருந்தாலே இன்டர்னல் லிக்விடிட்டியாக போட்டு அதை கலெக்ட் பண்ணிட்டு போகிறதுக்கு, அதே மாதிரி மார்க்கெட் இங்கே இன்டர்னல் லிக்விடிட்டியாக போட்டு இந்த லோ பாயிண்ட்டுக்கு கீழே இருக்க டிமாண்ட் எடுத்துகிட்டு போகிறதுக்கு நிறையவே வாய்ப்பு இருக்குது. ஸோ நாளைக்கு ஒரு சின்ன செல் ஆஃப் எதிர்பார்க்கலாம். இல்லை ஒரு புல் பேக், ஒரு ரீஜன் இந்த இடத்துல இருந்து ஒரு செல் ஆஃப் இது வரைக்கும் வர்றதுக்கு வாய்ப்பு நிறையவே இருக்கு. ஸோ இதான் கைஸ் என்னுடைய வியூ. நாளைக்கு லைவுக்கு வாங்க, நம்ம ஸ்டாக்ஸ் அண்டு நிஃப்டி அண்டு பேங்க் நிஃப்டி சென்செக்ஸை பற்றி நல்லாவே நம்ம ட்ரேட் எடுக்கலாம். அண்ட் இன்னைக்கு நிறைய பேர் ப்ராஃபிட் பண்ணியிருந்தீங்க. அண்டு தேங்க்யூ. ஸோ நாளைக்கு பார்க்கலாம். தேங்க்யூ, பாய். சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க மறக்காம.